கனமழை காரணமாக சீர்காழி பகுதியில் உள்ள கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வேட்டங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் டிராக்டரில் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருந்து நேரலையில் பகிர்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, தகவல்களை பகிருங்க. ரம்யா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக சீர்காழி, கொள்ளிடம் தாலுகாக்களில் உள்ள பல்வேறு கிராமங்கள் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. அந்த கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கிராமங்களுக்குள்ளேயே முடங்கி போய் உள்ளனர். 3 நாட்களாக மின்சாரமுமின்றி, போதிய வசதியுமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவர்களை காணவோ, நேரில் நிவாரணம் வழங்கவோ, அவர்களுக்கு வேறு விதமான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவோ எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்று இரவுக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின்வசதி செய்யப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆனால் பல்வேறு கிராமங்களில் நீரில் மூழ்கியுள்ளன. நீரின் மட்டம் குறைந்தால் மட்டுமே அங்கு மின்சாரம் வழங்க முடியும் என்று முரண்பட்ட தகவலையும் தெரிவிக்கிறார். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் கிராமம் வேட்டங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இரவு கொள்ளை என்ற கிராமம். இந்த கிராமத்திற்கு வெளி இடத்திலிருந்து மிகவும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது டிராக்டர்கள் மூலம் மட்டுமே வர வேண்டும். இங்கு 3 நாட்களாக மின்சாரம், அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது இந்த கிராமத்தில் தண்ணீர் வடிவதற்கு இன்னும் 4-5 நாட்களாகும். அமைச்சரின் கூற்றுப்படி தண்ணீர் வடிந்தால் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படும், இவர்களது இயல்பினை திரும்பும். ஆனால் தற்போது இந்த கிராமத்திற்கு நாமே டிராக்டரில் ஏறிதான் வந்தோம். அந்த காட்சிகளை தற்போது பார்த்திருப்போம். இதே நிலைமைதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, தரங்கம்பாடி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவுகிறது. உதாரணத்திற்காக இந்த கிராமத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த இரவு கொள்ளை கிராமத்தில் கிட்டத்தட்ட 200 குடும்பங்களைச் சேர்ந்த 500 பேர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இரவு முழுவதும் வீடுகளில் படுக்கை இடம் வசதியின்றி மேடான பகுதிகளில் தார்ப்பாயை விரித்து படுத்துக் கொண்டுள்ளதாகவும், கொசுகடி தாங்க முடியவில்லையும், பாம்பு உள்ளிட்ட பல்வேறு விஷ ஜந்துகள் வருவதாகவும், ஒருவேளை உணவு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சர்கள் மேடான பகுதிகளை மட்டுமே பார்த்து செல்வதாகவும், தங்கள் பகுதிக்கு இதுவரை வரவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றி கூடுதலாக இங்குள்ள பொதுமக்களிடம் கேட்போம். அம்மா, உங்களோட என்ன பிரச்சனை சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். வேகமாக பேசுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, சொல்லுங்கள். உங்கள் கிராமம் எப்படி இருக்குது? இங்கே என்ன அங்கே பாருங்க. சார், என் பேர் உமாதேவி. நாங்கள் இரவு கொள்ளையில் இருக்கோம். சொல்லுங்கள். 3 நாளாக மழை தண்ணி, எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் தங்கவும் இடம் இல்லை. தண்ணியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நைட்டில் வீட்லேயே இருக்க முடியல. ஒரு டீக்கு கூட வழி இல்லை. எங்களால் இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. யாரும் பார்க்கவும் வரல. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார். வேறு குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு என்ன செய்ய? குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் எங்கேயாவது போய் தான் அப்படியே நின்றுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. மெழுகுபத்தியை போய் வாங்கிட்டு வர சொல்லி நைட்டு மெழுகுபத்தி வச்சுக்கிட்டு தான் சார் உட்காந்துருந்தோம். கொசு கடியில் இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இங்கேருந்து முகாமுக்கெல்லாம் நீங்கள் போகலையா? ஏன் யாரும் கூட்டிகிட்டு போகல சார். எந்த வசதியும் இல்லை. யாரும் கூட்டிகிட்டு போகவும் இல்லை. சாப்பாடும் இல்லாமல் நேற்று ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எத்தனை வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க? ஒரு வேளை சாப்பாடு சார். நைட்டுக்கு பகலுக்கு என்ன செய்வீங்க? நைட்டுக்கு பகலுக்கு சமைக்கிறதுக்கே வழியில் சார். நாங்கள் என்ன பண்ணுறது? கொடுக்குறத வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். வீடெல்லாம் தண்ணி பூந்து கிடக்கு. எதுவும் சமைக்கவும் முடியாது. எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கு. உட்காரவும் இடம் இல்லாத சிமெண்ட் ரோலுக்கு இந்த இதை தார் விரிச்சு போட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் சார். அதுலேயே நைட்டு ஃபுல்லும் தூங்காதே உட்காந்துருந்தோம் சார். இப்போ சாப்பாடு ரைட்டு, இப்போ விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன வழி? அதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? எந்த வழியுமே கிடையாது. என்ன செய்ய போகிறோன்னே தெரியல சார். நீங்கள் தான் என்ன வழின்னு சொல்லணும். யாராவது அதிகாரியா, அமைச்சர், எம்எல்ஏ யாரும் வரல சார். யாரும் என்னன்னு இது வரலையும் பார்க்கல எங்களை. இப்போ இந்த ஊர்லேருந்து வெளியில் போகிறதுனா என்ன வழி? எப்படி, எதில் போகிறீங்க? எங்கேயும் போகல சார். 3 நாளாக யாரும் எங்கேயும் போகவும் இல்லை. இங்கே தான் இருக்கிறோம். ஆம்பளைங்களா டிராக்டரில் போகிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆம்பளைங்களா இங்கே போகிறாங்க. வண்டியிலலாம் எங்கேயும் போகல சார் யாரும். இப்போ இந்த டிராக்டர் தான் சார் வருது. வேறு எதுவும் வரல சார். நேற்று ஒரு டிராக்டர் வந்தது, இன்றைக்கி வந்தது. வேறு யாரும் எங்களை பார்க்கல சார். ரம்யா, இப்போ நம்ம பொதுமக்கள் தங்கள் உள்ள குமுறலை கூப்பிட்டது கேட்டோம். இதே போல் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பகுதியில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் நிலை நிலவுகிறது. கொள்ளிடம் ஒன்றியத்திலும் சீர்காழி ஒன்றியத்திலும் கனமழை கொட்டி தீர்த்த காரணத்தினால்
பெரும்பாலான கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் முக்கிய சாலைகள் வழியே சென்று ஆங்காங்கே படம் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. அமைச்சர்கள் சென்ற காரையே இன்று பல இடங்களில் மறித்தார்கள். மணிகிராமம், திருவன்காடு, திருவாலி உள்ளிட்ட இடங்களில் மறித்து தங்கள் பகுதிக்கு வரும்போது கூடினார்கள். அதேபோல் அமைச்சர்கள் இன்று பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருந்த துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு பெண்கள் கூறினார்கள். இதே நிலைமை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்னும் 2 நாட்கள் சென்றால் இவர்கள் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டோம். ஒருவேளை சாப்பாடு மட்டுமே கிடைக்கிறது. வேறு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீடு வாசல் உடைமைகளை இழந்து விட்டோம் என்று பெரும் குமுறலாக வெளிப்படுத்துகின்றனர். ரம்யா, வேட்டங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கள நிலவரங்களை எங்களுக்கு நேரடியாக பகிர்ந்தமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.